சாப்பிட்டு முடிச்சுட்டு நானும் வினிஷாவும் டவுனுக்கு தான் போகலான்னு போனோம். ஃபஸ்ட் அகரகரத்தில் கொஞ்சம் ப்ளவுஸ் எடுக்கலாம் அப்படின்ட்டு நம்ம ஊர்வசிக்கு தாங்க போய் சில்க் காட்டன் ப்ளவுஸ் எடுக்கிறதுக்கு போனோம். காரில் ஏறி உட்காந்த உடனே என்னவோ தெரியல, சாப்பிட்டதுக்கு அதுக்கும் நல்லா தூக்கம் வந்துருச்சு. போய் ப்ளவுஸ் எடுத்துட்டோங்க. ஊர்வசியில் கொஞ்சம் ப்ளவுஸு சில்க் காட்டன் எடுத்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நெட்டட் ப்ளவுஸுங்கெலாம் எடுக்கிறதுக்கு அதுக்கப்புறம் அடுத்ததாக அஜய்க்கு போய் எடுக்கலான்ட்டு அங்கே போய் எடுத்தோம். இதே மாதிரி தாங்க நானும் எங்கள் அம்மாவும் ஈரோட்டில் இருக்கும்போது அங்கே பர்ச்சேஸ்க்கு போவோம். நாங்கள் வந்து லக்ஷ்மி தேட்டர்கிட்ட இருந்தோம். அங்கேருந்து பன்னீர்செல்வம் பார்க்குக்கு போகணும். எது துணிங்க எடுக்கிறதா இருந்தாலும் அங்கே தான் போகணும். பஸ் ஏறி தான் போவோம் நாங்கள் 2 பேரும். காலையில் சாப்பிட்டுட்டு உடனே பஸ் ஏறி போனோமாக்க சாயந்தரமாக தான் வருவோம். அங்கே பரணி இருக்கும், நிறையா கடைங்க, மலர், இந்த மாதிரி நிறையா துணி கடைங்க இருக்கும். ஒரு கடை விடாமல் எல்லா கடைக்கும் நடந்து தான் போகணும். பன்னீர்செல்வம் பார்க்கில் இறக்கி விட்டாங்கன்னா அங்கேருந்து எல்லா கடைக்கும் அப்படியே லைனாக நடந்து போய் எல்லா துணிமணிங்கள்லாம் வாங்குறதெல்லாம் 2 பேரும் சேர்ந்து வாங்கிட்டு, இதே மாதிரியே அங்கே ஏதாவது ஒரு ஹோட்டலில் எதுலையாவது எங்கள் அம்மா ஏதாவது வாங்கி கொடுப்பாங்க. டிஃபன் சாப்பிடுவோம், இல்லாட்டினா ஜூஸ் குடிப்போம். இது மாதிரி ஏதாவது குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் பஸ் ஏறி பன்னீர்செல்வம் பார்க்லேயே வந்து பஸ் ஏறி வீட்டுக்கு வந்துடுவோம். எனக்கு இந்த வினிஷா பொண்ணை கூட்டிகிட்டு போகும்போது எனக்கு அதுவும் இந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு எங்கள் அம்மா ஞாபகம் தான் வந்துச்சு. உங்களுக்கும் இந்த மாதிரி அம்மா கூட போய் பர்ச்சேஸ் பண்ண அனுபவம் இருக்கான்னு சொல்லி சொல்லுங்கள்.